ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிற்கையில் தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினால் நிறைத்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவர்களே, எங்களை பல்தையின்றாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமுறை வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவ என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார்.
ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். திருவிருந்து. அன்பின் ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மையே முழு உலகத்தின் பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்த கல்வாரி சிலுவையின் மீது எங்கள் கவனத்தை ஈர்க்கும் பரிசுத்த திருவிருந்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதில் பங்கேற்கும் தகுதியை தாரும். நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தோடு உண்மையோடும் உம்முடைய ஐக்கியத்தில் பங்கு பெறவும் உம்முடைய விடுதலை அருள் பணியில் உம்மோடு செய்து செயலாற்றும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை
உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே இந்த ஆராதனை வேளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் இந்த ஆராதனை வேளையை நடத்தும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. தினந்தோறும் எங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற
ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் தான் இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய நாம் மகிமைக்கென்று செய்வதற்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. இந்த ஜெபங்கள் அதிகமாக தேவை. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. விசேஷமாக ஒளிப்பதிவு செய்வதற்கு தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாராளமாக தாங்க முன் வரலாம். நிச்சயமாய் அதோடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு இதை தாங்கும்படி முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த, சென்னை ஆடம்பக்கத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான குடும்பத்தினர், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அன்பு குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான அம்மா திருமதி கிரேஸ் கமலகுமாரி அம்மா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான அம்மா நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசித்து ஜெபிக்கிற அருமையான ஒரு தாயார். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவர் கொடுத்த அன்பு மகன் திரு டேவிட் ராஜகுமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி நவீன் பிரியாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் டி ஜோனத்தான் சாமுவேலுக்காக, டி எஸ்தர் டபிட்டாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அன்பு மகன் ஜோனத்தன் சாமுவேல் கடந்த நாட்களிலே தன்னுடைய 10வது பிறந்தநாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் புதிய ஆண்டு அன்பு பிள்ளைக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியினால் விசேஷித்த கிருபைகளையும் பாதுகாப்பையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அபரிவிதமாக கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் விசேஷமாய் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக பல வகையிலே உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஒன்றிலும் குறைபட்டு போவதில்லை. நிறைவான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கற்றுக்கொள்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க பரலோகத்தின் தேவன் அனுகிரகம் செய்வீராக. தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் திருவிருந்து. ஹோலி ஈக்குரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஹோலி கம்யூனியன் என்று நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் பரிசுத்த நற்கருணை. இதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த திருவிருந்து என்றாலே என்ன? ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் அவருடைய திரு இரத்தத்தையும் நாம் உட்கொள்கிறதை திருவிருந்து என்று நாம் நம்முடைய சபைகளிலே அதை ஒரு ஆராதனையாக நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக விருந்துகள் இருக்கிறது இந்த உலகத்திலே. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரங்க, அரசியல் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்களெல்லாம் விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்தெல்லாம் விருந்து என்று தான் நம்ம அழைப்போம். ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த விருந்துக்கு மாத்திரம் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விருந்து. திரு விருந்து, நற்கருணை என்றெல்லாம் பல பெயர்களை நாம் சொல்லுகிறோம்.
இதற்கு ரா விருந்து என்று நாம் அழைக்கின்றோம். ரா போஜனம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிறோம். இது இப்படி பல பெயர்கள் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விருந்துகளிலெல்லாம் நாம் உலக பிரகாரமான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து சமைத்து நம்முடைய நண்பர்களுக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ நம்ம கொடுக்கிறோம், நாமும் அருந்துகிறோம். ஆனால் இயேசு கொடுக்கிற இந்த விருந்து ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்கு 55ஆம் வசனத்தில், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த விருந்தில் அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அவர் கொடுக்கிறபடியினால தான் இந்த விருந்து திருவிருந்து என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்கலாம், இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதுனால எனக்கு என்னையா ஒரு பிரயோஜனம் என்று நீங்கள் கேட்கலாம். அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 54ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு, இந்த ராபோஜன பந்தியில் பங்கு பெறுகிறவர்களுக்கு, இந்த ஆண்டவருடைய சரீரத்தை உட்கொள்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நித்தியமான ஒரு வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, இதை உட்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் இங்கு வேதவசனம் சொல்லுகிற 56ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இந்த திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுவர்களோடு கூட தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு விருந்து தான் இது திருவிருந்து. அநேக இந்த திருவிருந்தை நம்முடைய ஆராதனைகளிலே தவிர்த்து விடுகிறார்கள். ஏதோ வருஷத்துக்கு முக்கியமான சில பண்டிகை காலங்களில் மாத்திரம் இது திருவிருந்திலே பங்கு பெறுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த திருவிருந்து எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய மாபெரும் ஒரு பொக்கிஷம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. ஏனென்றால் இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்தியமான வாழ்வை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையில் படைத்த ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். நாமும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த திருவிருந்திலே ஆண்டவர் கொடுக்கின்றதை பார்க்கிறோம். இந்த திருவிருந்தை பற்றி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுகின்ற அந்த ராத்திரி வேளையில அவர் ஏற்படுத்தின ஒரு விருந்து தான் இந்த திருவிருந்து. அதை பஸ்கா பண்டிகையாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஆபீப் மாதம் 14ஆம் தேதியிலே இந்த விருந்துக்கான எல்லா காரியங்களும் நடைபெற ஆரம்பித்துவிடும். அதை ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை புசிப்பதற்கு, அதுவும் தம்முடைய சீஷர்களோடு புசிப்பதற்கு மிகவும் ஆசையாய் இருந்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 22ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். இது திருவிருந்தை இந்த சீசர்களோடு கூட ஏற்படுத்துவதில் ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசை பார்த்து கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? உங்கள் எல்லாரோடு கூட இந்த திருவிருந்தை என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக. இந்த திருவிருந்தை எங்கே ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரை எங்கே ஆயத்தப்படுத்தணும்? நீங்கள் நகரத்துக்குள் புறப்பட்டு போங்க, அங்கு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க,
11ஆம் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 11ஆம் வசனத்தில் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்து கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நீங்கள் போகும் பொழுது ஒருத்தன் எதிர்படுவான், அவன்கிட்ட கேளுங்க, என்னுடைய போதகர் கேட்கிறார், எங்கே ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்க சொன்னார்னு சொன்னீங்கன்னா, அவன் தன் வீட்டின் மேல் அறையை உங்களுக்காக என்ன செய்வான், திறந்து கொடுப்பான். அங்கே போய் ஆயத்தம் பண்ணுங்களை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த மேல் அறையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை புசித்தார். பஸ்கா விருந்தை அவர் தம்முடைய சீசர்களோடு கூட அவர் ஏற்படுத்தியிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பஸ்கா விருந்தில் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மேல் அறையில் என்னெல்லாம் இருக்குன்னா, இங்கே வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அண்ட் ஹீ வில் ஷோ யூ எ லார்ஜ் அப்பர் ரூம் ஃபர்னிஷ்டு, ப்ரிப்பேர் இட் தேர். இங்கே வேத சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்னிஷ்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு என்ன அர்த்தம்? அதில் எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும். பார்த்துக்கிடுங்க, மேசை இருக்கிறது, நாற்காலி இருக்கிறது, கம்பளங்கள் இருக்கிறது, மற்ற எல்லா பொருட்களும் அங்கே என்ன இருக்கிறது. இந்த திருவிருந்தை எங்கே ஆயத்தப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மேஜையில் இதையெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லார்ட்ஸ் டேபிள் அப்படி சொல்லுவாங்க, கர்த்தருடைய மேசை. இந்த கர்த்தருடைய மேசையிலிருந்து தான் ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார். நம்ம பல திருவிருந்தை பற்றி பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருவிருந்தில் இங்கு உள்ளடங்கிய இந்த திரு மேஜையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆலயம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது பேராயர் வருவார்கள், அங்கே ஏராளமான போதகர்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெறுவார்கள், பிரதிஷ்டை ஆராதனையில். அப்போது இது ஞானஸ்தான தொட்டி இருக்கிறது, அது மாத்திரமல்ல பல பொருட்கள் இங்கே இருக்கிறோம். எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்யும்போது ஒவ்வொரு குருவானவராக வந்து அதற்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய மேசை மாத்திரம் இங்கு பேராயராக இருக்கின்ற அந்த பேராயர் மட்டும்தான் இந்த கர்த்தருடைய மேஜை என்ன செய்வாங்கன்னா ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணுவார்கள். ஏனென்றால் இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மேஜை. இது தான் ஆண்டவர் ராபோஜன பந்திக்கு அவர் பயன்படுத்தியிருந்தார். அப்போ இந்த திரு மேஜையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த திருவிருந்தை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த கர்த்தருடைய மேசை ஆலயத்தில் இருக்கிறது. இந்த மேசையை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம், ஏசப்பா எனக்காக அவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் கொடுத்தார் என்ற ஒரு நினைவு நமக்கு வருகிறது. நம்முடைய வீடுகளில் நம்முடைய பெரியவர்கள் பெற்றோடு இருப்பார்கள், ஒருவேளை நம்ம விட்டு கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை அப்போது அவங்க கடந்து போன பிறகு நாம் சில வேளைகளில் நாம் அந்த வீட்டுக்குள் போகும்பொழுது அவங்க எப்போது இருக்கிற சேரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய அம்மா இந்த சேரில் தான் எப்போது இருந்து வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பாங்க, இந்த இடத்துல தான் எப்போது உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம அறியாமலே அந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கலாம். அதே போல தான் இந்த மேசையை திருமேஜையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த திருவிருந்து ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த மேஜை அது மாத்திரம் இல்லை, இதை மாத்திரம் நமக்கு ஞாபகப்படுத்துறது இல்லை அன்பானவர்களே. இது திருமேஜை நமக்கு ஒரு பெரிய செய்தியையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது திருமேஜையிலிருந்து ஆண்டவர் திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தையும் பற்றி அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்கிறது, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, இது திருமேஜை அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இந்த இடத்திலிருந்து தான் நிறைய காரியங்களை ஆண்டவர் போதித்தார். முதல்ல இதில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த திருமேஜை என்னத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அதை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களிலே, பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ.
இந்த திருமேஜையிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன எச்சரிப்பு? அவர் சொல்றாரு, என் கூட நீங்கள் 12 பேர் இருக்கிறீங்க, ஆனால் இந்த திருப்பந்தியில் பங்கு பெறுகிற ஒருவன் என்னை என்ன செய்வான்னா காட்டி கொடுப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த வசனத்தை சொல்ல பாருங்க, அந்த இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு வார்னிங் வருகிறது. இதுவரை இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கல. காட்டி கொடுப்பதற்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையின் செய்தி அவனுக்கு வருகிறது. ஆனால் இந்த எச்சரிப்பை அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அசட்டை பண்ணி அவன் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பல முறை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவ்வாறு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம்தான் நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேளைகளில் நம்ம ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடாமல் சென்று விட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்ட பின்பு பாகால்களையும் விக்கிரகங்களையும் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் கல்லறிந்து கொலை செய்தார்கள். ஏராளமான உபத்திரவங்களை கொடுத்தார்கள். பலிபீடத்திலே கொன்று போட்டார்கள் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதனுடைய முடிவு என்னானது தெரியுமா? இவங்க எவ்வளவோ எச்சரிப்பை ஆண்டவர் தீர்க்கதரிசனம் கொடுத்த பொழுதும் கூட கீழ்ப்படியாத நிமித்தமாக இந்த ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த தேசமானது அக்கினிக்கு இரையாகப்பட்டது, மண்மேடானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 1 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே இங்கு எருசலேமிலிருந்து வந்த சில மனிதர்களிடத்தில் இந்த நெகேமியா கேட்கின்றான், நம்முடைய பிதாக்களுடைய கல்லறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நகரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அதுவெல்லாம் மண்மேடாய் போனது, குப்பையை போல் இருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஓ என்று கதறி அழுகின்றான். சில நாளாய் துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த ஜனங்கள் செவி கொடாமல் போய்விட்டார்கள். கடைசி காலங்களிலே இப்படி ஆண்டவர் எத்தனையோ வகையான எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பல. ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் அப்படித்தான் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 38 வசனம் 39 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் அவன் 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவன் எத்தனையோ பிரசங்கங்களை அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் பேழையை கட்டினான். இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அந்த ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து இப்படித்தான் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்களே தவிர அவர்கள் மனம் திரும்பலைங்க. ஜலப்பிரளயம் வருகின்ற வரை அதை குறித்து கொஞ்சம் கூட வளராமல் இருந்தாங்க. அதே போல தான் இன்றைக்கும் எத்தனையோ வகையான எச்சரிப்பான செய்திகளை ஆண்டவர் சொன்ன பொழுது கூட நம்மில் அநேகருக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எப்போ அவங்களுக்கு உணர்வு வரும் தெரியுமா? மனுஷகுமாரன் வரும் காலத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகும்படி வருவார் தெரியுமா? அப்போ நியாயத்திற்கும்படி வருவார் தெரியுமா? அது வரை இவங்களுக்கு உணர்வு இருக்காது. அப்போதான் தெரியும், ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், பர்வதங்களை நோக்கி மலைகளை நோக்கி என்னை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்களாம். அதனால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அன்பானவர்களே, நம்ம இந்த கடைசி காலங்களில் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும்படியாக இது திருமேஜைக்கு வரும்பொழுது இந்த திருமேஜை மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, எச்சரிப்பின் செய்தி என்ன தெரியுமா? மகனே மகளே, மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கமே அதுதாங்க.
மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்கின்ற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதா? எத்தனையோ காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகளே நீ செய்கிறது தவறு, மகளே நீ செய்கிற தவறான ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிற, நீ மனம் திரும்பு, இந்த காரியம் எனக்கு விருப்பம் கிடையாது, உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள், என்னிடத்தில் வா, உன் வாழ்க்கையிடத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லி எத்தனையோ முறை சொன்ன பொழுதிலும் கூட ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நம் மனமற்றவர்களாய் போய்விடுகிறோம். அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அந்த உணர்வு நமக்கு இல்லை, அந்த உணர்வு நமக்கு இல்லை. அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி விடுவோம். இது யூதாசுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கூட இந்த காலத்தில் கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுக்கு கேட்காமலே இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த திருப்பந்தியில பங்கு பெற்ற பிறகு, பஸ்கா விருந்த இயேசுவோடு கூட அருந்திய பிறகு என்ன செய்தான்னா காட்டி கொடுக்கும்படி செல்லுகிறான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆஃப்டரால் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை விற்று போட்டானே. அன்பானவர்களே, இன்றைக்கு உலக பிரகாரமான சின்ன சின்ன காரியங்களுக்காக இயேசுவை மறுதலித்து விடுகிறோமே, இயேசுவை விற்று போட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கை ஒரு மாய்மலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மெய்யான ஒரு வாழ்வு, மனம் திரும்புதல் ஒரு வாழ்வை நாம் எல்லாரும் வாழும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். சின்ன காரியத்தில் கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சின்ன காரியத்தில் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு விண்கலம் ஒன்று விண்வெளிக்கு சென்றது. நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து கல்பனா சாவ்லா, ஒரு அருமையான விண்வெளி வீராங்கனை, அவர்களும் கூட சென்றார்கள். மொத்தம் 7 பேர் அதில் பயணப்பட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு 2 வாரம் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வருகிறார்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திரும்பி வரும்பொழுது இந்த வளிமண்டலத்திற்கு நுழைவதற்கு ஒரு 16 நிமிடத்திற்கு முன்பாக அந்த விண்வெளிக்கலம் அப்படியே உடைத்து சிதறினது. 7 பேரும் பரிதாபமாக மரித்து போனாங்க. அவங்க அப்படியே சாம்பலாகி விட்டார்கள். அவர்களுடைய சரீரம் கூட இணைச்சலாம் கிடைக்கல. ஏன் இந்த விண்வெளி கலம் இவ்வளோ பெரிய ஒரு விபத்துக்குள்ளானது என்று ஆராய்ச்சி செய்த பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது புறப்படும் பொழுது அந்த எரிபொருள் இருக்கிற அந்த டேங்க், ஃபியூவல் டேங்கில் சில பிரச்சனை இருந்ததாக அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்லியிருக்கு. பார்த்துக்கிடுங்க, இந்த சயின்டிஸ்ட் சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது எங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிற போது, அதெல்லாம் வந்துடும், பிரச்சனை கிடையாது என்று சொல்லி என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவு இவருடைய கேர்லெஸ் அஜாக்கிரதை நிமித்தமாக 7 பேருடைய உயிர் அப்படியே வானமண்டலத்திலே அப்படியே நினைச்சிட்டாங்கன்னா சாம்பலாகி விட்டார்கள். ஒரு சின்ன ஒரு தவறு தாங்க. அது சரி பண்ணியிருந்தாங்கன்னா 7 பேர் உயிரோடு கூட இன்னைக்கு வந்திருப்பாங்கங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சரி பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன இல்லை தெரியுமா? மனசு இல்லை. நமக்கு மனசில் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாட் டுமாரோ பட் டுடே. நாளைக்கு இல்லை அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், ஒரு எச்சரிப்பு. நீ உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். 2வதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்லன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர், உங்களுக்கு தலைவராக இருக்கிற போதகராக இருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் உங்கள் நடுவில்.
உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக மார்க் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவருங்க, தேவாதி தேவன். மானிட அவதாரம் எடுத்து வந்தார். அவர் எல்லாரும் எனக்கு சேவை செய்யணும், நான் கடவுள், நான் ஆண்டவர், நான் யெகோவா கர்த்தருடைய மகன் என்று சொல்லி அவர் சொல்லலை. அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு சேவை பண்ண சொல்லலை. இவர் என்ன செய்தார்னா சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அவர் எதற்காக ஊழியம் செய்யும்படியாக என்னென்ன ஊழியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தார். சீசர்களுக்கு அதை முன்மாதிரியை காண்பித்து வைத்தார். நீ உன்னை பெரியவன் நினைச்சுக்கிறாத, நீ அப்படி கிடையாது. நான் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நானே இது செய்தேன்னா நீ எப்படி செய்யணும்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன பணிவிடை செய்யணும் தெரியுமா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்கள் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளணுங்க. இன்றைக்கு ஆண்டவரை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொடுக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான். இங்கு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆண்டோடைய ஆலயத்திற்கு வருகின்றான். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. உயரம் உன்னதமான சிம்மாசனத்தில் ஆண்டவரை கர்த்தர் வீற்றிருக்கிறார். அந்த ஆலயம் முழுவதும் வஸ்திரத்தில் தொகை நிறைந்திருக்கிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பலிபீடங்களிலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. தன்னை உணர்கிறான் பெரிய பாவி என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்? அவன் சொல்றான், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு அவருடைய பணிவிடை, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு யார் இருக்கிறார்? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவருடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இது திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் கர்த்தர் அன்றைக்கு அவர் ஊழியம் செய்தார், ஒரு பணிவிடைக்காரனை போல் இருந்தார். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற நாங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில இது திருவிருந்தை நினைவு கூறும்படி வந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாம ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக ஏதாகிலும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதுதாங்க இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்தி வைக்கிறது. இது திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி. அதுதாங்க இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மூன்றாவதாக இந்த திருமேஜை நமக்கு என்ன செய்தியை கற்றுக் கொடுக்கிறது? இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு, அதே போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அதைத்தான் அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. இங்கே 2ஆம் வசனத்தை பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 27ஆம் வசனத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக அவர் சொல்றார். 29ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்காக ஏற்படுத்துகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர் சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இது திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி. நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு தருவேன்ப்பா, நிலையான ஒரு வாழ்வு தருவேன், நித்தியமான ஒரு வாழ்வு தருவேன், பரலோக ராஜ்யம் தருவேன். இந்த திருப்பந்திக்கு வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தங்க. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். இது திருப்பந்திக்கு வரும்பொழுது, திருமேஜை அண்டைக்கு வரும்பொழுது அவர் சொல்றார், மகனே நான் உனக்கு ராஜ்யத்தை தருவேன்ப்பா, ராஜ்யத்தை தருவேன். உலக பிரகாரம் எத்தனையோ பேர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஆனால் யார் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுகிறதே கிடையாது. ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நாம் அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதில்லை ஆண்டவர் சொன்னார், அது மேலே இருக்கிறது. பவுல் அதைத்தான் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் வருவார், இயேசு வருவார். எதற்கு தெரியுமா? என்னெல்லாம் அழைத்து கொண்டு செல்வதற்கு. அதனால தான் அவர் 2ஆம் விசை வருகிறாருங்க. ஒரு புறம் நியாயம் தீர்ப்பதற்கு, இன்னொரு புறம் உண்மையாக அவரை தேடி வருகிறோம் அல்லவா? உண்மையாக அவரை பற்றி கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அவர் மீண்டும் என்ன செய்வார்னா வருவார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூலோகத்திலே கட்டப்பட்டிருந்த வீடு அழிந்து போனாலும் சரி, அது இல்லாவிட்டாலும் சரிங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. கைவேலை இல்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக எனக்காக நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கட்டியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். உலக பிரகாரமான அநேக போலி விளம்பரங்கள் வருகிற இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்ன வருகிறது பாருங்கள், நிறைய ஆடு வருகிறது. நீங்கள் இந்த ரம்மியை விளையாடுங்கள், நீங்கள் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணலாம். இந்த விளையாட்டை விளையாடுங்கள், உங்களுக்கு பெரிய காரு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். நிறைய இளம் தலைமுறையினர், இளம் சந்ததி, வாலிப சகோதர சகோதரிகள், சின்ன பிள்ளைகள் இதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. பெரியவங்க கூட சம்பாத்தியம் பண்ணவங்க, வேலை பார்க்கிறவங்க இந்த சூதாட்டத்துக்கு சென்று விடுகிறார்கள். முதல்ல ஏதோ 5-10 கிடைக்குன்னு நினைக்கிறேன், சிலவருக்கு அது கூட இருக்காது. உள்ள போக 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 பாதாளத்துக்கு போனது போல தான் இன்றைக்கு எத்தனை பேர் தன்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிற நடுரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வேதனையோடு கூட சொல்லுகிறேன், அநேகர் தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பரங்கள் எல்லாம் கவர்ச்சியான விளம்பரங்கள், ஆனால் அது நிலையானது கிடையாது. ஏமாற்று விளம்பரங்கள், ஏமாற்று விளம்பரங்கள். இது தெரிந்தும் இன்றைக்கு அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும்பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இது திருமேஜை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது, ஒரு செய்தி சொல்லுகிறது. மகனே மகளே, உலகத்தினுடைய விளம்பரங்கள் எண்ணி, அதனுடைய கவர்ச்சி எண்ணி நீ அங்கு சென்று விடாதே. நான் உனக்கு தருவோம்ப்பா நிலையான வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு. வேறு யாருக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய கேரண்டி கொடுக்க முடியும்? ஏசப்பா கொடுத்துருக்கிறாருங்க. அந்த கேரண்டிக்கு என்ன உத்தரவாதம்? உயிரையே கொடுத்துருக்கிறாரே.
இரத்தத்தையே சிந்திருக்கிறாரே, இதை விட வேற என்ன கேரண்டி வேணும் நமக்கு? இதை கொடுத்தவர் பரலோகத்தை கொடுக்க மாட்டாரா? நிலையான வாழ்வு கொடுக்க மாட்டாரா? நிம்மதியை கொடுக்க மாட்டாரா? சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா? உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்ய மாட்டாரா? எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறாருங்க. தம்முடைய சொந்த குமாரனு பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமா தருவாருங்க. 100% நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அதை அப்படியே நிறைவேற்றுவார். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், உண்மையான ஆண்டவர். இது திருமேஜை நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம், நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன். கடைசியை ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிற, நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுரு பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்றேன்ப்பா, ஜெபம் பண்றேன். அப்போ விசுவாசத்தில் பேதுருடைய வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரஸ் அந்த ஒரு பிளேஸில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அவன் சொல்கிறான், ஐயா செத்தாலும் சரி, சிறைச்சாலையே வந்தாலும் சரி, நான் காவலிலும் சாவிலும் பின்பற்றி வருவேன்னு சொன்னான். அவர் சொன்னார், எப்பா கோழி 2 தரம் கூறுறதுக்கு முன் நீ 3 தரம் மறுதளிப்ப, நீ அப்பா என் பின்னால் வரப்போகிற. நடந்தது என்ன தெரியுமா? வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளிச்சிட்டாங்க. அவன் அவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்தது ஜபம் பண்ணுன்னு சொன்னார். இவன் நல்லா தூங்கிட்டாங்க. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை தான் எப்போதும் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தார். 3 பேர் நினைச்சு தான் தூங்கிட்டாங்க கெத்செமனே தோட்டத்தில். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க ஜெபம் பண்ணியிருந்தா கூட மறுதளிச்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு. எனக்கு தெரியலை. ஆனால் அதில் அவங்க வீக்காக இருந்துட்டாங்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? திருமேஜை நமக்கு என்ன கொடுக்கறது தெரியுமா? மகனே மகளே, நீ விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு ஜெபம் பண்ணு, நீ ஜெபிக்கணும். இது திருமேஜை நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம், செய்தி அதுதாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுங்க, தேவையுள்ள மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த திருப்பந்தி ஏதோ ஒன்று இயேசுவின் சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம் நமக்கு இல்லைங்க. இது திருப்பந்தின் மூலமாக திருமேஜை நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா? ஒரு எச்சரிப்பின் செய்தி. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். அந்த ஒரு எச்சரிப்பு செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு செய்திக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த திருமேஜை ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும்படியாக நம்ம அழைக்கிறது. இந்த திருமேஜை ஆண்டவருடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கிறது. கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த திருமேஜை ஒரு காரியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். போராடி ஜெபம் பண்ணணுங்க, போராடி நாம் ஜெபம் பண்ணணும். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மணலின் பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதில் ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இது திருமேஜை நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. அதுதான், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது திருமேஜை நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறது. என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம் என்று. இது திருமேஜை கொடுக்கிற ஒரு செய்தி. நாம் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இது திருமேஜை கொடுக்கிற எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிச்சயமாகவே அவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நிலையான வாழ்வை பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன். கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம்.
சீரொழுகு சான்றோதாயை சேருவேனே. சீருடாயோர் பேரில் அன்பு கூறுவேனே. நல்ல சீரொழுகு சான்றோதாயை ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருவிருந்தின் மேன்மையை, திருவிருந்து நடைபெற்ற இந்த திருமேஜை எங்களுக்கு கொடுத்த செய்தி என்ன என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாய் கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த காரியத்திலே நாங்கள் எச்சரிப்பு அடைந்திருக்கின்றோமோ, நீர் எங்களை எச்சரித்திருக்கின்றீரோ, அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். உமக்காக இந்த உலகத்தில் ஏதாயிலும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற நாட்களிலே ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த திருவிருந்தை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இது முக்கியமான விருந்தாய் கொண்டு இதை உட்கொண்டு உண்மையிலே பலனிலே நான் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து, ஆண்டவரை நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து, நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. இது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல ஈவுகளையும் தாருங்க சுவாமி. அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் ஐயா தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சி இல்லாதபடியினால மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு உடைய சமூகத்தில் இருந்திருக்கிறேன். அநேக பெற்றோர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டதை அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு கற்பத்தின் கனிகளெல்லாம் கொடுக்குறீங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுக்குற தெய்வம் நீங்கள் தான் சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் அல்லவா, ஒரு பலன் அல்லவா சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சரியான வளர்ச்சி பெறாமல் இருக்கிறார்களோ இப்பொழுது அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவ இரத்தத்தின் வல்லமை, ஆண்டவருடைய சரீரத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. ஒரு பூரணமான சுகம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஞானம் இல்லையேன்னு சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் ஐயா என் பிள்ளைகளை நிரப்புவதாக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. நன்றாய் படித்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி அப்பா அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் விரும்புவதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள கிருபை தார். அயல் நாடுகளில் சென்று படிக்கும்படியே விரும்புகிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தம்மை நம்புகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர் ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார சமூக அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள கிருபை தார். அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் தடைப்பட்டு போய்கொண்டிருக்கிற சொல்லி வேதனைப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இரவெல்லாம் கண்ணீரோடு கூட காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. எங்களுடைய மகனுக்கு மகளுக்கு ஆண்டவரே யாரை நீர் முன்குறித்திருக்கிறீரோ அவர்களை கொண்டு வருவீராக. அவருடைய வாழ்வு சிறந்திருக்கும்படி செய்யுங்கப்பா. சந்தோஷமான ஒரு வாழ்வை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் விலகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். நிந்தனைகளுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழல் அப்பா. நல்ல
மங்களகரமான காரியங்களுக்கு கூட ஆண்டவர் வெட்கத்தோடு செல்கிறேன்னு சொல்லி கலங்கி வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒரு விசை முது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வெட்கத்திற்கு பதில் ரெண்டத்தனையான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தெய்வம் நீர் அல்லவா. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுமப்பா. மருத்துவர்கள் ஒருவேளை இது முடியாதுன்னு சொன்னாலும் கூட முடியாதெல்லாம் முடிய பண்ணுகிறவர் தான் நீங்கப்பா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே சுவாமி. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னீங்களப்பா. முது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கற்பத்தில் கனிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் விலகட்டும் ஆண்டவர். பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விலகட்டும் ஐயா. ஆண்டவர் கருதரித்தும் சில வாரங்களுக்குள்ளாக அது கலைந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிசாசின் வல்லமைகள் அந்த பிரச்சனையை கொண்டு வர எல்லா அந்த காலத்தின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேர்கால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு நீ பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. அவருடைய எல்லா பயங்களையும் ஆண்டவர் எல்லா எதிர்மறையான சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த ஆராதனை வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய பிரச்சனைகளை மூடட்டும் ஐயா. ஒருவேளை உலக பிரகாரமாக ஒத்தாசை பண்ணுவதற்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் உமது பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பணிவிடை செய்கிற தூதர்களை கர்த்தர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீனத்தில் கர்த்தர் பலன் கொடுப்பீராக. நல்ல தீர்க்க ஆயுசு முது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்ந்திருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட வாழும்படி அந்த கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனப்பட்டவர்களுக்காக வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதியில் கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ் இது ஆண்டவரே இது மிகவும் மோசமான வியாதி என்று சொல்லியிருக்கலாம்ப்பா, இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய சுகமளிக்கிற வல்லமை அப்பா இந்த பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. அவர் எந்த இடத்துல சிகிச்சை பெற்றுக் கொண்டாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கூடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் திக்கற்றவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், இனி என்னென்ன பணிகள் எங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். எல்லா பொருளாதார தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஐயா. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, சென்னை ஆடம்பாக்கத்தை சார்ந்த அருமையான ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக, திருமதி கிரேஸ் கமலகுமாரி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரும் நேசிக்கிற அருமையான ஒரு தாயாரப்பா. அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஸ்திரியானவள் தன் கற்பதின் கணுக்கு அவள் இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. அருமையான அம்மாவை வரைந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை அம்மாவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. கொடுத்த அருமையான மகனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் திரு டேவிட் ராஜ்குமார் அவர்களுக்காக, அருமையான சகோதரி நவீன் பிரியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற பணிகளும் உடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்கட்டும் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோனத்தன் சாமுவேலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியே கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் நன்மையினால் முடிச்சு விட்டுகிற ஆண்டவர் புதிய வருஷ நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபைதார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல அருமையான குழந்தை விருத்தி அடையணும் ஐயா. நட்சத்திரங்களைப் போல் வருங்காலத்தை பிரகாசிக்கணும், கிருபை செய்வீராக. அதே போல் அன்பு மகள் தபிட்டாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளை ஆசீர்வதிங்க ஐயா. தேவ பிரசனம் தேவ கிருபை அன்பு மகளோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முழு குடும்பத்தையும் உடைய பராமரிப்புக்குள்ளாக பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கணம் துதி மகிமை உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.
உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையோட தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களுக்கு விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றிய ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவர்கள் அளவற்ற இரக்கத்திலே நம்பி செல்கிறோம். உடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய லட்சியமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரசுத்தமாகி உடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திரளோ. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி முதுகுமாரன் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக அநேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழுமனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரே உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதம் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் அபாத்திர தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உண்டாவதாக
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் மலர்ந்ததாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பயத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையுடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிதை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக உம்மோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க தொடர்ந்து கிருபை செய்வீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரியச்சிற வல்லமையின்படியே கற்று தொடர்ந்து பெரிய கரன் கட்டளையிடும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.